பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜி வந்து கதிர் வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவங்களோட நகையை வந்து போய் விற்று நான் கதிருக்கு வந்து இந்த நகையை கொடுத்து அவனோட ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ராஜி வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ராஜி வந்து அந்த நகையை விற்கிறதுக்காக நகை விற்கிற ஆஃபீஸ்க்கு போய் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நகையை வந்து விற்றுருவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நகையை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணணும், இது ஒரிஜினலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே ராஜியும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு வேலையா குமரவேலோட அப்பா வந்து அங்கே வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜியை பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸர்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி நகையை விற்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த நகையை வந்து காமிப்பாங்க. இது வந்து திருட்டு போன நகையாச்சு, இதை விற்கிறதுக்கு தான் வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்கிட்ட அவங்கள இப்போ போயிட்டு சாயந்தரம் வர சொல்லுங்கன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி ஆஃபீஸரும் இப்போதைக்கு இந்த சீட்டை மட்டும் வாங்கிட்டு போங்க, சாயந்தரம் வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ராஜியை அமைச்சிருவாங்க. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த நகையை வந்து இவர் எடுத்துக்கிட்டு அந்த நகை காணா போன மாதிரி ஏதாவது ஒரு பிளானை வந்து சொல்ல போகிறாரு. இதனால முழுக்க முழுக்க ராஜி வந்து பாதிக்கப்படுறாங்க. கதிர் வந்து இந்த நகை நமக்கு தேவையே இல்லை, அந்த நகையை போய் உங்கள் வீட்டிலேயே கொடுத்துடலான்னு சொல்லியும் எவ்வளோ சொல்லியுமே கேட்காம ராஜி வந்து நகையை விற்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நகையை இழந்துட்டு நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கதிரும் ராஜியும் சேர்ந்து குமரவேல் அப்பா கிட்ட இருந்து அந்த நகையை எப்படி மீட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.